நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன பாட்டுல வந்து நம்ம ஒரு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வச்சு நம்ம ஸ்டாட்ல அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இதுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பாட்டுல வந்து பார்ட் 8ல வந்து நம்ம ஒரு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் ஸ்ட்ரக்சரல் சம் தான். ஒரு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்றது, மேனுவலாக்கும் ஸ்டாட் ப்ரோக்கு நம்ம எப்படி அனலைஸ் பண்றது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் எடுத்துட்டு மேனுவலாகவும் ஸ்டாட் ப்ரோல நம்ம எப்படி அனலைஸ் பண்றது, அதுதான் இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லாமே. ஓகே, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு சம் வந்து எந்த சம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் புக்ல இருக்கிறதா. போன பாட்டில் இருக்கிறதும் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் புக்ல இருக்க சம் தான் எடுத்திருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் போர்ட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட், 3 மீட்டர் ஹைட் 3 மீட்டர் ஹைட். உங்களுக்கு லென்த் வந்து 6 மீட்டர் 10 கிலோமீட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுல வந்து என்னன்னா ஆக்சுவலா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்டர்னல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், ரியாக்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. சேம் எந்த சம் எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் ஃபுல்லா ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் தான் கண்டுபிடிப்பீங்க. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஆங்கிள் தீட்டா எவ்வளவு ஆங்கிள் அது டிவியேட் ஆயிருக்கு, எவ்வளவு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு, அந்த பீம் டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு, சொல்ல போனா செட்டில்மெண்ட் ஆர் டிஃப்ளெக்ஷன். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிப்பாங்க. வேற எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா, என்னன்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து கடைசியாக ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் மெத்தட் மட்டும்தான் வேற. இப்போ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டீட்டா இந்த டீவியேஷன் எவ்வளோ ஆகுது, இந்த டீட்டா கால்குலேட் பண்ணி டிஃப்ளெக்ஷன் டெல்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது டெல்டா இது பண்ணி உங்களுக்கு என்னன்னா எவ்வளோ டீவியேஷன் ஆகுது அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சேம் இதே சம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேம் ஸ்டாட் ப்ரோல நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மீட்டர் ஹைட் காலம் இருக்கு, ஃபிக்ஸ்டு சப்போர்ட், அதே மாதிரி பீம் இருக்குன்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். 10 கிலோடன் யூடிஎல் லோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன மெத்தட் வந்து ஜாமெண்ட்ரி நோட் மெத்தட் போட்டோம். இந்த தடவை இதுல போனா ஸ்னாப் நோட் பீம் மெத்தட். ஓகேவா, இதான் ஸ்னாப் நோட். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்னாப் நோட் பீம் மெத்தட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க 0 பாயிண்ட்ல இருந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 மீட்டர் ஹைட், அதே மாதிரி இது எத்தனை மீட்டர் ஹைட் நம்மளுக்கு 6 மீட்டர் ஹைட், 6 மீட்டர் வேணுமா 6 மீட்டர் பீம், அதே மாதிரி 3 மீட்டர். ஓகேவா, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் எனக்கு வந்து இங்க 12 13 14 15 வேணும், அதே மாதிரி இங்க 11 12 ஒரு 20 மீட்டருக்கு வேணும், எப்படி அடிஷனலா ஆட் பண்றது அப்படின்னா, சிம்பிளா நீங்க எடிட்ங்கிற ஆப்ஷன்ல போய்க்குங்க. ஓகேவா, எடிட்ங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைரக்ஷன் எனக்கு 20 மீட்டர் வரைக்கும் வேணும் அப்படின்னா இதை பிளஸ் பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 20 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், பிளஸ் ஆயிட்டே உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி ஒயில வேணும் அப்படின்னா பிளஸ் பண்ணிட்டே போய்க்குங்க. உங்களுக்கு எத்தனை மீட்டர் வேணாலும் என்ன ஆகும், பிளஸ் ஆயிட்டே போகும். இது நான் இன்டர்வல் என்ன வச்சிருக்கேன்னா 1 மீட்டர் இன்டர்வல் வச்சிருக்கேன். உங்களுக்கு 2 மீட்டர் 5 மீட்டர் 2 மீட்டர் வேணும்னா பாத்தீங்கன்னா என்னாச்சு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. ஏன் கிரியேட்னா 5 மீட்டர் இன்டர்வல் நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம சிம்பிளா என்ன வச்சுக்கலாம், 16 வேண்டாம் 10 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இதுவும் என்ன பண்ணிக்கலாம், 10 கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளா கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் எடிட். சப்போஸ் உங்களுக்கு இங்க வந்து 12 மீட்டர் இருக்கு, எனக்கு இல்லை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னா இதுல எடிட் கொடுத்துட்டு எக்ஸ் டைரக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு மூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், 12 மீட்டர்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகேவா, நீங்க இப்படி கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டு சிம்பிளா ஓகே கொடுத்துருங்க. சிம்பிளா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிரிட் லைன்ல எப்படி இன்விசிபிள் பண்ணுறதுனா சிம்பிளா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, போர்ட்டல் ஃப்ரேம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இதை போய் டைமென்ஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அந்த டைமென்ஷன் எப்படி செக் பண்ணி பார்க்கறது அப்படின்னா, சிம்பிளா டைமென்ஷன்ல போயிட்டு டிஸ்பிளே கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 3 மீட்டர் 6 மீட்டர் 3 மீட்டர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமென்ஷன் வந்து வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சா, இதுல இருக்கிற சம் மாதிரி நம்ம 3 மீட்டர் 6 மீட்டர் 3 மீட்டர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் அதே சேம் மெத்தட் தான், 5 ஸ்டெப்ஸ். நீங்க ஜெனரல்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க, மெட்டீரியல்
போயிட்டு நம்ம எப்பவும் போல காங்கிரீட் கிளிக் பண்ணிட்டு அசைன் டு வியூ அசைன் கொடுத்துக்கலாம் நம்ம மெட்டீரியல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு சைஸ் என்ன சைஸோ நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது அந்த சைஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டெப்புமே சேம் காமன் தான். உங்களுக்கு அடுத்து என்ன, சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ அந்த டயக்ராம் போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இப்போ இந்த டயக்ராம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணுமா? இது ரெண்டுமே என்ன சப்போர்ட், ஃபிக்ஸ்டு சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்போ என்னன்னா FA இருக்கு, A to B என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, 0. அதே மாதிரி B to C இருக்கு நம்மளுக்கு, ஏன்னா அங்கே வந்து அங்கே தான் லோட் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக வந்து மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம சப்போர்ட்ஸ்ல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஃபிக்ஸ்டு கொடுத்துக்குங்க. இங்க சப்போர்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இங்க கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அசைன் எஸ் இப்போ கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோடு கொடுக்கணுமா? நம்ம வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், லோடு கொடுக்கணும். இப்போ லோட் அண்ட் டெஃபினிஷன் போய்க்கலாம். ஓகேவா? லோட் அண்ட் டெஃபினிஷன்ல போயிட்டு லோட் கேஸ் டீட்டெயில்ஸ். ஓகேவா? லோட் கேஸ் டீட்டெயில போயிட்டு ஆட், அதுல போயிட்டு டெட் லோட் ஆட். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம், லைவ் லோட் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சேம் லோட் கேஸ்ல போயிட்டு ஆட், அதே மாதிரி நம்ம என்ன கொடுப்போம், செல்ஃப் வெயிட் ஆட் க்ளோஸ். இப்போ செல்ஃப் வெயிட்டை கிளிக் பண்ணிட்டு அசைன் டு வியூ அசைன் எஸ். இப்போ செல்ஃப் வெயிட் நம்ம அசைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன லோடு கொடுத்துருக்காங்க, 10 kN/மீட்டர். நம்மளுக்கு லோடு 10 kN/மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10 kN நம்ம அசைன் பண்ணணும். லோட் கேஸ் டூல போயிட்டு ஆட், அதுல போயிட்டு இதுல போகணும் மெம்பர் லோட் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் கிராவிட்டிங்கிறனால -10 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆட் க்ளோஸ். ஓகேவா? இங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி லோடை செலக்ட் பண்ணிட்டு இந்த பீம் இங்க மட்டும் தான் நம்ம பண்ணணும். அப்போ எந்த பீமுக்கு அசைன் பண்றீங்களோ அந்த பீமுக்கு மட்டும் அசைன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ணணும், அசைன் டு செலக்டட் பீம்ஸ். ஓகேவா? அசைன் டு செலக்டட் பீம்ஸ் அசைன் எஸ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, லோடு கரெக்டா. ஏன்னா நீங்க அசைன் டு வியூ கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே லோடு ஆக்ட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் மட்டும் டவுன்வர்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன கொடுக்கணும், செலக்ட் டு பீம்ஸ். அந்த பீம்ஸ் கொடுத்து நீங்க லோடு ஆக்ட்லாம். லோடு வேல்யூஸ் பார்க்கணும்னா மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு லேபிள்ஸ் லோடு வேல்யூஸ். ஓகேவா? அப்ளை. ஓகே, நம்மளுக்கு 10 kN/மீட்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பிரிண்ட்ல போயிட்டு ஆல் ஆட் க்ளோஸ். ஓகேவா? அப்புறம் அனலைஸ், ரன் அனலைஸ், சேவ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ரன் அனலைஸ் சேவ் கொடுத்தாச்சு. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இப்போ கொடுத்துட்டு நம்ம சிம்பிளா என்ன பண்றோம், 0 எரர் 0 வார்னிங் எதுவுமே இல்லை. சிம்பிளா டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. சிம்பிளா போஸ்ட் ப்ராசஸிங் போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பெண்டிங் மூமெண்ட் இதுல பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆக்சுவலா ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம போன சம்லே பார்த்துருப்போம். எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், அசம்ஷனா ஃபிக்ஸ்டு எண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ்டு எண்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ஜென்ரல்ல போயிட்டு சப்போர்ட்ல போயிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டு எண்ட். ஓகேவா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுல என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நார்மல் மூமெண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட். இதெல்லாமே ஃபிக்ஸ்டா இருக்குன்னு வச்சுட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இதோட மூமெண்ட் கொண்டு வந்து இங்க வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுதான் பண்ண போறோம். நீங்க ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்போர்ட் நீங்க புதுசா கிரியேட் பண்ணணும்ட்டு இல்லை, நீங்க சப்போர்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிக்கங்க, ரன் அனலைஸ் சேவ். ஓகேவா? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட்ஸ் இது கண்டுபிடிக்க போறோம். சேம் பெண்டிங் மூமெண்ட் கொடுத்தாச்சா. நம்ம ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட்னா எல்லா காரணமே ஃபிக்ஸ்டு மூமெண்டா வச்சுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், அதனோட மூமெண்ட் வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்க ஒரு மூமெண்ட் இங்க மட்டும் தான் வரும். ஏன்னா இங்க வந்து லோடு இல்லை, இது ஃபிக்ஸ்டு மூமெண்ட். இதோடவே மூமெண்ட் வந்து இதாகிக்குது. வேல்யூஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த
அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸிங் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெண்டிங் மூமெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரிசல்ட்டில் போயிட்டு வியூ வேல்யூ, ஓகேவா, வியூ வேல்யூவில் போயிட்டு பீம் ரிசல்ட் எண்டு மிட்டு கொடுத்துட்டு அனோட் க்ளோஸ், ஓகேவா. இப்போ பாருங்க ஃபிக்ஸ்டு எண்ட் இது ஏபிசிடி. அப்போ ஏ டு பி என்ன இருக்கு, 0 இருக்கா. அதே மாதிரி பி டு சியும் நம்மளுக்கு என்ன, 0வா. அதே மாதிரி இந்த எண்டு 30 இருக்கு, 30 இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன, 0 ஆட்டோமேட்டிக்கா. இப்போ செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏ டு பி என்ன 0, பி டு சி இந்த பி டு சி பிஏவும் நம்மளுக்கு 0 தான். பிஏ பி இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா 0 நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டுமே நம்மளுக்கு 0 வந்துருச்சா, இதுவும் 0 இதுவும் 0. அதே பி டு சி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 30 கொடுத்துருக்காங்களா. அதே வந்து சி டு பி வந்து நம்மளுக்கு 30 தான். அதே மாதிரி எஃப்சிடி டிசி இந்த ரெண்டுமே என்ன 0 மூமெண்டா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஃபிக்ஸ்டு எண்டா வச்சுட்டு இந்த மொமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னா அந்த ஸ்லோப்பையும் டீட்டாவே வச்சுட்டு டிஃப்ளெக்ஷனையும் வச்சுட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க மொமெண்ட்ஸ் வந்து. இந்த மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணாங்க உங்களுக்கு என்ன வரும், ஃபைனல் மொமெண்ட்ஸ் எவ்வளோன்னு அந்த மொமெண்ட்ல வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா. இந்த ஃபைனல் மொமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் வந்து மாற்றணும். இங்கே நார்மல் சப்போர்ட் சிம்பிளி சப்போர்ட் மாதிரி தான் இருக்கணும். அப்போ நம்ம சிம்பிளா என்ன கொடுத்துருக்கலாம், 3B கொடுக்குறோம், நீங்கள் ஜஸ்ட் எஸ்கேப் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துடும், ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸில் போயிட்டு ரன் அனலைஸ் சேவ். இப்போ நம்ம பழைய கண்டிஷனுக்கே வந்தாச்சா, இப்போ பழைய கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இன்னும் டன் கொடுத்துட்டு இன்னும் என்ன பண்ணுங்க, போஸ்ட் ப்ராசஸிங்கில் போயிட்டு ஓகே இன்னும் டிஃப்ளெக்ஷன் எடுத்து விட்டுட்டு பெண்டிங் மூமெண்ட், ஓகேவா, பெண்டிங் மூமெண்ட் வச்சுக்கோங்க. அதில் போயிட்டு ரிசல்ட்டில் போயிட்டு வியூ வேல்யூ அதில் பீம் ரிசல்ட் எண்டு மிட்டு கொடுத்துருங்க, அனோட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க நம்ம செக் பண்ணுவோமா ஒவ்வொரு வியூக்கு எவ்வளோ வேல்யூஸ் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது. ஃபைனல் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் கடைசியாக இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கடைசியாக நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. மெத்தட்ஸ் மட்டும் உங்களுக்கு வேற மாதிரி வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனல் ஏபி அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. பிஏ வந்து 24. அதே மாதிரி உங்களுக்கு வந்துருச்சா, ஏபி வந்து 12 பிஏ 24. அதே மாதிரி பி டு சி 24 அதுவும் 24 சேம் உங்களுக்கு வருதா. பி டு சி அதே மாதிரி உங்களுக்கு என்னாச்சு, பி டு சியும் 24 தான், சிபியும் உங்களுக்கு 24 தான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூமெண்ட் வந்துருச்சா. அதே மாதிரி சிடி 24 டிசி 12 சேம். கிளிக் பண்ணி பாருங்க 24 12 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொமெண்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வேல்யூ வந்து பாயிண்ட்ல வருது, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் வந்து இப்போ வந்து 24 நான் வந்து இது பண்ணிட்டேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலாக வந்து. இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வேல்யூஸ் வருது, நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக இங்கே டூல்ஸில் போய்க்குங்க, ஓகேவா. டூல்ஸில் போயிட்டு எதில் போகும்னா செட் கரண்ட் டிஸ்பிளே ஆப்ஷன், ஓகேவா. அந்த செட் கரண்ட் டிஸ்பிளே ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபோர்ஸ் யூனிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் யூனிட்ல போயிட்டு இந்த மொமெண்ட் இருக்கா, உங்களுக்கு எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வேல்யூ பாயிண்ட்டு தேவையில்லை, எனக்கு வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மொமெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் பாயிண்ட்ல வரணும், எது வரணும் நீங்கள் டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வரும். அந்த 3 டிஜிட் எனக்கு 0வா வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுக்குறப்பாங்க 3 டிஜிட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்க 11.762 வருதா. இப்போ இந்த புக் சம் பாருங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட் ஆட் பண்ணியிருப்பாங்க 12 அந்த மாதிரி. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு மொமெண்ட்ல போயிட்டு 0 கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா 12 24 24 எல்லா நம்ம ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஃபைனல் எண்டு மூமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புக்கில் இருக்கிற மாதிரி 2 வேல்யூ அக்யூரேட்டாக வருது. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து சியர் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆர்பி ஆர்சி. ஏன்னா அதில் தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ரியாக்ஷன்ஸ் வரும். 30 கிலோமீட்டர் வந்து அதில் தான் ஆக்ட் ஆகும். மற்ற ஏவும் டி என்ன ஆகும், 0 தான் வரும். ஏன்னா அது வந்து ரோடு இருக்காது. அதில் ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட்டாக எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ரியாக்ஷன் தான் டேரெக்டாக இதில் வரும், ஏக்கும் டிக்கும் வரும். அதனால தான் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன்ஸ் வந்து. இப்போ நான் ரியாக்ஷன்ஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா 2 காலத்துக்குமே எவ்வளோ வரும், 30 30 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா ரியாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா 30 கிலோநியூட்டன். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 30 கிலோநியூட்டன் ரியாக்ஷன். இப்போ நம்ம ரியாக்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு, ஆட்டோமேட்டிக்காக என்ன 30
நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இதுவும் ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டாக. அதே மாதிரி ஃபைனல் மூமெண்ட்டும் நம்ம சப்போர்ட்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் சொன்ன சம்மே தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன ரியாக்ஷன்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷியர் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் இங்கே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஃபைனலாக இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோன்ட்டு. 12 இங்கே வந்து 12, இங்கே 30, அதே மாதிரி இங்கே மைனஸ், இங்கே 12, இங்கே 12. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சேம் அதே தான் வரும். இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஸ்டாட் ப்ரோவில் செக் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ ஷியர் வருது அப்படிங்கிறது. சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், ஷியர் ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷனா, சியர் ஒய் வச்சுருங்க. சியர் ஒய் வச்சுட்டு இப்போ ஷியரோட வேல்யூஸ் நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்குறதுன்னா, ரிசல்ட்டில் போயிட்டு வியூ வேல்யூ, ஓகேவா, அதில் பீம் ரிசல்ட், அதில் போய்க்குங்க ஷியர் எண்டு மிட்டு மேக்ஸிமம் எது வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா. கொடுத்துட்டு அனோட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது, ஷியர் வந்து 11.895 வருது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், டூல்ஸில் போயிட்டு டிஸ்பிளே ஆப்ஷனில் போயிட்டு ஃபோர்ஸ் யூனிட்டில் போயிட்டு இந்த கிலோமீட்டர் இருக்கா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0 கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 12 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே 30, இங்கே 30 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. உங்களுக்கு வந்து நம்ம ஷியர் செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே 12, அதே மாதிரி இங்கே 12, இங்கே 30, இங்கே 30, அதே மாதிரி இங்கே 12, இங்கே 12. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே 12, இங்கே 12. நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. எப்படி ஒரு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் வந்து மெயினாக அது உங்களுக்கு அது என்னன்னா பேசிக்காக டீட்டாவையும் செட்டில்மெண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க எல்லாமே. உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே என்னன்னா ஒரு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் தான் நீங்கள் கடைசியாக கண்டுபிடிப்பீங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் மெத்தட். நேற்றுக்கு பார்த்தது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தது நம்ம என்ன ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், சேம் சம் எடுத்துட்டு சேம் வேல்யூ. இது என்னன்னா நீங்கள் எப்படி மொமெண்ட் டிசைன் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். எந்த இதில் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும், ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, அதில் இருக்கிற ஷியர் ஃபோர்ஸ் ஆகட்டும், பெண்டிங் மூமெண்ட் ஆகட்டும், நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு மூமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து ஸ்லோப் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபைனல் மூமெண்ட்ஸ், அதுவும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைனல் மூமெண்ட்ஸும் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக வருது. ரியாக்ஷன்ஸும் நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, ஷியர் வேல்யூஸும் நம்ம செக் பண்ணியாச்சு, ஓகேவா. இப்போ சேம் அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ், அதே மாதிரி தான் என்ன வந்திருக்கு, மொமெண்ட்ஸ், லோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ மொமெண்ட்ஸ் வேணும்னா சேம் வியூ வேல்யூவில் போயிட்டு பீம் ரிசல்ட் எண்ட் மிட் எது வேணுமோ கொடுத்துருங்க. ஷியர் வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க, ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்ன சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு, ஓகேவா. அது மைனஸில் வந்துடும், உங்களுக்கு ஆப்போசிட் ஒரு சம் டைரக்ஷன் மட்டும் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைனல் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஃபிக்ஸ்டு மூமெண்ட், ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் என்னன்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடுக்கும் ஸ்டாட்ரோக்கும் மேனுவலாக நம்மளுக்கு அக்யூரேட்டாக வருது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. இன்னும் அடுத்த வர வீடியோவில் அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம அடுத்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு நம்ம அதுபடி கம்பேர் பண்ணி பார்ப்போம், எப்படி வந்து புக்குக்கும் ஸ்டாட்ரோக்கும் கரெக்டாக வருதா இல்லையான்னு, ஓகேவா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் எடுத்துகிட்டு சேம் புக் வேல்யூ வச்சிட்டோம், ஸ்டாட்ரோலையும் அனலைஸ் பண்ணிட்டோம், சேம் ஒரே வேல்யூ தான் நம்மளுக்கு வருது, ஓகேவா. இதோட நான் இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ப்ளஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த சேம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இருந்து ஒரு சம் எடுத்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.